தீபாவளிக்கு வரலாறாக இருக்கிறார். சொல்கிறேன், ஐப்பசி மாதம் அமாவாசை என்று இமயம் சென்று கங்கை வென்று கொள்ளிடக்கரையில் வந்தது நின்று அது வேறாரும் இல்லை, மும்முடி சோழனின் பெரிய களிறு ராஜேந்திரன் என்ற புலிக்குட்டி. மும்முடி சோழனின் பெரிய களிறு ராஜேந்திரன் என்ற புலிக்குட்டி. சும்மாவா வந்தான் புலிக்கொடி வேந்தன்? இமயம் வரை வென்று வந்தான், கங்கை நீர் கொண்டு வந்தான், கொண்டு வந்த கங்கை நீரை சோழகங்கம் அமைத்து நின்றான். கொள்ளிடக்கரையில் வெற்றி நாயகனை வரவேற்க வேளார் படைகளும் பழுவேட்டரையரும் சோழ குடிகளும் யானை படைகளும் லட்சக்கணக்கிலே திரண்டு நின்றனர். அந்த அமாவாசை இரவை வெளிச்சமாக்க இப்பந்தங்களும் விளக்குகளும் ஏற்றி நின்றனர். பண்டங்கள் பகிர்ந்தனர், பாடல்கள் இசைத்தனர், நடனங்கள் புரிந்தனர், நதிக்கரையிலே கழித்தனர். உலகிலே அதிக நிலப்பரப்பை ஆண்ட ஒரே தமிழ் மன்னன், ஏன் ஒரே இந்திய மன்னன் ராஜேந்திர சோழன் மட்டுமே.